கைஸ், நான் தக்காளி சோறு ரெடி பண்ண போகிறேன். ரெடி பண்ணதுக்கு தேவையான அளவு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடாகின நேரத்தில் 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சு வர நேரத்தில் கருவேப்பிலை, வெட்டி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளே போடணும். போட்டுட்டு மிளகா வெட்டி வச்சதை போடணும். போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு வெட்டி வச்ச பல்லாரியை உள்ளே போடணும். போட்டு வதக்கணும். வதக்கிட்டு வெங்காயம், தக்காளி, மிளகாலாம் நல்லா மசிய அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு வெட்டி வச்ச தக்காளியை உள்ளே தட்டணும். தட்டிட்டு வதக்கிட்டு மூடி வைக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் தேவையான அளவு வத்தப்பொடி, கறி மசாலா பொடி, உப்பு எல்லாம் போட்டு வதக்கணும். இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க தக்காளி சோறு எப்படி ரெடி பண்ணணுண்டு. நல்லா வதக்கிட்டு மூடி வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி கூட்டு ரெடி ஆகிட்டு இனி சோறை போட்டு கிளறி விடணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க தக்காளி சோறு எப்படி கிண்டணுண்டு.